அடுத்து என்ன பார்க்கணும்னு கேட்டால் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். அனாதையுடைய சொத்து வந்து நம்ம உரிமையாளரா அது அமானிதமா? அனாதை சொத்து இருக்குங்க, அனாதை சொத்து என் கையில் இருக்குது, நான் ஓனரா என்னிடத்தில் கொடுக்கப்பட்ட அமானிதமா? இஸ்லாமிய பார்வையில் அமானிதம். அமானிதத்தை வந்து நீ இப்படி வியாபாரத்தில் போடுவீங்க? அமானிதான் நஷ்டமாயிருச்சுன்னு சொல்லி ஏமாத்திர மாட்டீங்களா? அப்புறம் நஷ்டமாவும் ஆகும்ல. வியாபாரத்தில் அனாதை சொத்தை நீங்கள் வியாபாரத்தில் ஈடுபடுத்தினீங்கன்னா அதை பேலன்ஸ் பண்ணுற சொன்னாங்களாம். அப்போ வந்து எல்லா வியாபாரமும் லாபத்தில் முடியுமா? அப்போ வியாபாரத்தில் அனாதை சொத்தை எடுத்து நீ வியாபாரத்தில் போட்டுவிட்டீங்க. ஜக்காத்து கொடுத்து 15 வருஷத்தில் முடிகிறது என்ன செய்யும்? 1 வருஷத்தில் முடிஞ்சு போயிடும். வியாபாரத்தில் போட்டான், இல்லை லாஸ் ஆகி போச்சு அப்படின்னு அவன் சொல்லி நெசமாவும் லாஸ் ஆகிடலாம். நெசமாக லாஸ் ஆக மட்டும் லாஸ்ன்னு சொல்லலாம். அவன் நெசமாவும் லாஸ் ஆகிடலாம். அதில் இந்த கார்டியனாக இருக்கிறவன் இது நல்ல வழியாக இருக்குது, ஜக்காத்தை திங்கிறதுக்கு நான் வசதியாக இருக்கிறது, அதனால என்ன செய்வான்? வியாபாரத்தில் போட்டேன்ப்பா, உங்கள் வாப்பா 1 கோடி வச்சுட்டு போனார், உங்களுக்கு பெருக்கி தரதுக்கான தொழிலில் போட்டேன், அது பெரிய லாஸ் ஆகி போச்சு, இப்போ ஒன்றும் இல்லை போ அப்படின்னு சொல்லிடுவான்ல. இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா? அனாதை சொத்தை தொடலாமா? அனாதை சொத்தை பாதுகாத்து, அனாதை ஒரு கடையை வச்சு, வாப்பா கடை வச்சிருக்காரு, மூத்தா போயிட்டாரு, அப்போ அனாதை இருக்கான்னு கேட்டால் அவர் என்ன மாதிரி விட்டார் அதை ரன் பண்ணலாம். நம்ம புது தொழில் பண்ணக்கூடாது. கடையாக வச்சிருந்தாருன்னா கடையை நீங்கள் ரன் பண்ணலாம். ஏன்னா இவன்ட்ட பர்மிஷன் கேட்க வேண்டியதில்லை. அது ஏற்கனவே வாப்பாவை கடையை வச்சுட்டு போயிருக்காரு. கடையாக இல்லாமல் ஒரு வியாபாரத்தில் இல்லாததில் போட சொல்கிறார் புதுசா. அவர் கேஸாக ரொக்கமாக விட்டுட்டு போயிருக்கிறார். வீடு வாசல் விட்டால் வீடெல்லாம் விற்றுப்பிட்டு வியாபாரத்தில் கொண்டு போடுங்க, நகையெல்லாம் இருந்தால் நகையெல்லாம் விற்றுப்பிட்டு என்ன செய்யுங்க, வியாபாரத்தில் கொண்டு போடுங்கன்னு. அது எப்படி வந்து ரசூலுல்லாஹ் அதை சொல்லுவாங்க? அமானிதமாக இருக்கிற சொத்து கொண்டு போய் அடுத்தவன் சொத்து, அது லாபமும் வரும் நஷ்டமும் வரும். அப்படியான ஒரு விஷயத்தில் கொண்டு ஈடுபட்டு அந்த அனாதைக்கு இது பெரிய அநீதி ஆயிடாதா? அப்போ ஜக்காத்தை விட சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக கரைஞ்சிருமே. நஷ்டம் அப்படி வந்து ஒரு நாளில் போயிருமாங்க. சில நேரங்கள் நஷ்டங்கள் வந்து பல லட்சங்கள் உடையாந்துடும். நஷ்டம் லாபமும் கூட வரும். ரெண்டுக்கும் உள்ள ஒரு விஷயம் அது. அதை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களான்னா இது அனாதைக்கு கொடுக்குற அநீதியாக இருக்குது. இது அனாதை சொத்தை பாதுகாக்கிறதாக இல்லை, என்னவா இருக்குது? அவங்களுடைய சொத்தை வந்து அழிக்க நினைத்தார்களே ஆனால் கண்டிப்பாக செய்யணும். அதை நான் வியாபாரத்தில் அதில் போட்டேன், ஆட்டு பண்ணை வாங்கி விட்டேன், மாட்டு பண்ணை என்னத்தையாவது போட்டு எல்லாம் லாஸ் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் வந்து சின்ன பையன் ஒன்றும் தெரியாதவன், அவன் கிளை பண்ண தெரியுமா அவனுக்கு? அவன் பருவ வயசு அடையும் போது என்ன செய்வாங்க? எல்லாம் முடிஞ்சு போச்சு, வாப்பா நிறைய விட்டு போயிருந்தாரு, உனக்கு பெருக்கி தருவதற்காக நான் தொழிலில் போட்டேன், எல்லாம் லாஸ் ஆகி போச்சுன்னு சொல்லிட்டாருன்னா அவன் என்ன செய்வான்? அப்போ இப்படியான ஒரு தத்துவம் இஸ்லாத்தில் இருக்குமா? இன்னும் அனாதைகள் சிறுவருடைய சொத்துக்களை வந்து அவங்க உரிமை இல்லாமல் உரிமை கொடுக்க அவங்களுக்கு அதிகாரம் வயசும் இல்லை. அப்போ பாதுகாத்து மட்டும்தான் வைக்கணும். அவங்க மேஜர் ஆன பிறகு தான் அந்த உரிமையை தர்றதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அப்படிப்பட்ட நேரத்தில் அவன்கிட்டையும் கேட்கவும் முடியாது. நான் வியாபாரத்தில் பயன்படுத்திக்கிறவான்னு கேட்டால் அந்த முடிவு எடுக்கிற அதிகாரம் அவனுக்கு இருக்குதா? இல்லைன்னு மார்க்கம் சொல்லுது. பருவ வயசு அடைகிற வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய கொடுக்காதீங்கன்னு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த தத்துவத்தை பார்த்தால இது இஸ்லாத்தில் உள்ளது மாதிரி தெரியல ஒரு விஷயம். ஆனால் அதுக்கு பிறகு என்னன்னு கேட்டால் இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் வரிசையில் அதையும் தெரிஞ்சுக்கணும். ஒன்று எல்லாத்தையும் முழுங்க தெரிஞ்சுக்கணும். அறிவிப்பாளர் விஷயமெல்லாம் நமக்கு தூரமானது மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது. இதெல்லாம் இல்மு, மார்க்க கல்வியில் உள்ளது. இதையும் சேர்த்தா என்ன செய்யணும்? இதுலேயும் கவனமாக என்னென்ன மாதிரிலாம் இருக்குதான்னு அறிந்து வைத்துக் கொள்ளணும். அப்போ இந்த கருத்தை சொல்லக்கூடிய ஹதீஸ் வந்து எங்கெங்கெல்லாம் வருது என்று கேட்டால் நிறைய இடத்துல வருது. ஒரு ஹதீஸு கூட சஹீஹான ஹதீஸ் இல்லை. யாரே இந்த கருத்தை சொல்லக்கூடிய அறிஞர்கள்ட்டையும் எந்த கருத்தை இதே மாதிரி தான் முதல் சொன்ன அந்த மாதிரி தான் இந்த கருத்தை யார் சொல்றாங்களோ வருஷம் கொடுக்கணும் என்று சொல்கிறார்களோ அவங்க கருத்து பிரகாரமும் அனாதைகள் சொத்து சம்பந்தம் வரக்கூடிய எல்லா ஹதீஸுகளுமே பலவீனமான ஹதீஸுகளாக இருக்கின்றன. அவங்களே பலவீனம் என்று சொன்னது. நம்ம பலவீனம் அவங்க பலம்னு சொல்ற ஹதீஸ் கிடையாது. அவர்களே பலவீனம் என்று ஏற்றுக்கொண்ட ஹதீஸுகளாகத்தான் இருக்கின்றன. ஒரு உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் திருமதியில 641வது ஹதீஸாக இது இருக்கிறது. இந்த அனாதை சொத்தை வந்து நீங்க பயன்படுத்தாதீங்கன்னு அதை அந்த ஹதீஸை போட்டுட்டு திருமதியை சொல்றாரு. திருமதியில் அந்த ஹதீஸ் வருது. அந்த ஹதீஸ் கீழேயே எழுதுறாரு, வரிசையா தொடர்ச்சியாக எழுதுகிறாரு. இன்னமா ருவிய ஹாதல் ஹதீஸ் மின் ஹாதல் வஜ்ஹி, இந்த ஹதீஸ் இந்த வழியில் தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வழி ரூட்டு போற அறிவிப்பாளர் வரிசையெல்லாம் போடுறாருல, அதை போட்டுட்டு இந்த வழியில் தான் அறிவிக்கப்படுகிறது. ஒஃபி இஸ்னாதிஹி மகாலுன், இதனுடைய அறிவிப்பாளர் தொடரில் பிரச்சனை இருக்கிறது. என்ன பிரச்சனை இருக்கிறது என்று கேட்டால் அன்னல் முசன்னபுன சபா, முசன்னா பின் சபாஹ் என்பவர் ஹதீஸ், ஹதீஸ் கலையில இவர் பலவீனமாக்கப்பட்டவர் அப்படிங்கிறார். அப்ப இதனுடைய அறிவிப்பாளர் எப்படி வருதுன்னு கேட்டா ரசூலுல்லாஹ் சொன்னதாக வந்து அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் சொல்றாங்க.
அவங்க சொன்னதாக வந்து சுஐப் என்பவர் அவருடைய மகன் சொல்லுகிறார். அவர் சொன்னதாக அவருடைய மகன் அம்ரு சொல்றார். இந்த அம்ரு சொன்னதாக அறிவிக்கக்கூடிய 4வது ஆள் முசன்னா. 4வது ஆள் யாரு? முசன்னா பின் சப்பாஹ் என்பவர் இதுல வர்றார். இந்த அறிவிப்பாளரை போட்டுட்டு இந்த முசன்னா பின் சப்பாஹ் என்பவரை ஹதீஸ்களை அறிஞர்கள் பலவீனம் என்று சொல்லிவிட்டார்கள். திருமதியை இது சரியில்லைன்றார். எந்த திருமதியில் இந்த ஹதீஸ் வருதோ அறிவிப்பாளரும் கருத்தும் சரியில்லை. கருத்து சரின்னு வச்சாலும் இவங்களுடைய வாதத்தை அது நிலைநாட்டல. கொடுத்த பொருளுக்கு திரும்ப கொடுங்கிற கருத்து தரவே இல்லை. அது ஜக்காத் அளிச்சிருங்கிறது இவங்களா நுழைக்கி திணிக்கிறாங்க. திணிக்கிற ஒரு கருத்தாக தான் இருக்கிறது. முதல் அறிவிப்பாளர் சரியில்லை திருமதி சொல்லிட்டாரு. சில நேரங்களில் ஹதீஸ் திருமதி பலவீனம் பாரு, வேற ஒருத்தர் பலமானு சொல்லியிருப்பாரு அப்படின்னு நினைச்சீர்களே. ஆனால் இது யார் எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு லிஸ்டே தர்றான். அப்ப திருமதி மாத்திரம் சொல்ல, திருமதி சொல்லியிருக்கிறார். திருமதி அல்லாத இன்னும் பலரும் சொல்லியிருக்கிறார். இதே ஹதீஸ் வந்து தாரகுத்தினிலையும் வருது. தாரகுத்தினிலை இதே ஆள்தான் அறிவிக்கிறார். திருமதியில் வரக்கூடிய முசன்னா பின் சப்பாஹ் என்பவர் தான் தாரகுத்தினி என்பதிலே அறிவிக்கிறார். இந்த 2 கிதாபிலையும் வரக்கூடிய இந்த ஹதீஸை பற்றி அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, யஹ்யா இப்னு முயின் அவர்களும் அப்துர் ரஹ்மான் அவர்களும் லா யுஹத்திஸானி அன்ஹு, இவர் வழியாக எந்த செய்தி அறிவிக்க மாட்டார். இவங்க 2 பெரிய ஸ்காலர். இவங்க வந்து இந்த ஆளு முசன்னா பின் சப்பாஹ் வந்துட்டார்னா அதை விட்டு அவர் ஹதீஸ் எடுத்துக்கிற மாட்டோம், அதை அறிவிக்கவே மாட்டோம் என்று மறுத்து விட்டார். இதெல்லாம் தகுதிப்புல இப்னு ஹஜர் இந்த லிஸ்ட பட்டியலை கொண்டு வந்து போடுறார். அதே மாதிரி அஹ்மத் இப்னு ஹம்பலுடைய மகன் அவங்க வாப்பா சொன்னதாக சொல்லுகிறாரு, லா யுசாவி ஹதீஸ் ஷையன், இவருடைய ஹதீஸ் ஒண்ணுக்கும் உதவாது. அவர் சாரி அஹ்மத் இப்னு ஹம்பல் இமாம்னு சொல்றாங்களே, அவர் சொல்றாரு லா யுசாவி ஹதீஸ் ஷையா, இவருடைய ஹதீஸ் ஒண்ணுக்கும் உதவாது, எதுக்கும் சமமாகாது. முதுத்தரபுல் ஹதீஸ், ஹதீஸ்ல குழப்பக்கூடியவர், குழப்பி அறிவிக்கக்கூடிய ஒரு ஆள், இவர் கரெக்டா அறிவிக்க மாட்டார் என்று சொல்லி இவருடைய ஹதீஸுக்கு எந்த ஒரு மதிப்பும் கொடுக்காதீங்க. அப்ப ஹதீஸ் அறிவிப்பதில் எவ்வளவு பேணுதலா இருக்கணுமோ, எவ்வளவு யாவ சக்தியா இருக்கணுமோ, உள்ளது உள்ளபடி சொல்லணுமோ அந்த தன்மை அவற்றை கிடையாது அப்படின்னு சொல்லி அஹ்மத் இப்னு ஹம்பல் இதே முசன்னா என்பவரை கூற சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்னு முயின் அவர்கள் சொல்லுகிறார்கள் லைஃபுன், இவர் பலவீனமான ஒரு ஆளு அப்படிங்கிறாங்க. அபு ஜுர்வா என்கிற ஒரு அறிஞர், அவரும் இந்த ஹதீஸ்களை அறிவிப்பாளர்களை எடை போடக்கூடிய ஒரு பெரிய அறிஞர், அவரும் இப்னு அபி ஹாத்தம் 2 பேரும் சொல்லுகிறார்கள் ஃபகாலா லையினுல் ஹதீஸ், இவர் ஹதீஸ் துறையை ரொம்ப பலவீனமான ஒரு ஆளு. ஜவுசஜானிங்கிறவர் சொல்றாரு லா யுக்னபி ஹதீஸ், இவருடைய ஹதீஸை வந்து நம்ம திருப்தி அடைய மாட்டோம், இவர் சொல்ற ஹதீஸ்ல சரியான ஹதீஸ் என்று நாம திருப்தி அடையக்கூடாது, சரியில்லைன்ற அர்த்தத்தில் சொல்றார். திருமதி சொல்லிட்டார், திருமதி பலவீனன்ட்டார். நசை சொல்கிறார் லைசபி சிகத்தின், இவர் நம்பிக்கையான ஆள் கிடையாது. முசன்னா பின் சப்பாஹ் என்பவர் வந்து நம்பிக்கையான ஆள் கிடையாது. இன்னொரு இடத்துல சொல்றாரு மத்ருக்குல் ஹதீஸ், இவருடைய ஹதீஸை விட்டு பொய்யர் என்று சந்தேகிக்கப்பட்ட ஒரு ஆளுக்கு இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, இவர் பொய்யர் என்று சந்தேகிக்கப்பட்டவர், அதனால இவர் விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இப்னு அதி அவர்கள் இவர் அறிவித்த பல ஹதீஸுகளை கொண்டாந்து லிஸ்ட் போடுறார். இப்படி இவ்வளவு ஹதீஸ் அவர் அறிவித்திருக்கிறார் போட்டு சொல்றாரு. முந்தைய எல்லா அறிஞர்களும் இவரை வந்து பலவீனமாக்கி விட்டார்கள். ஒரு ஆள் 2 ஆள் இல்ல, முந்தைய காலத்து அறிஞர்கள் அனைவருமே இவரை வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இவருடைய ஹதீஸ்ல வந்த பலவீனம் வந்து பளிச்சென்று தெரியும். ஹதீஸ் கடையில் உள்ளவங்க பார்த்தாங்கன்னா இது சரியே இல்லைன்னு சொல்லிடுவாங்க, என்கிற அளவுக்கு பலவீனமான ஒரு ஆளு அப்படிங்கிறாங்க. இப்னு சாது சொல்லுகிறாரு உலகு அஹாதீஸ் லைஃபுன், நிறைய ஹதீஸ்களை இவர் அறிவித்திருக்கிறார், ஆனால் பலவீனமான ஆளு. இவர் அறிவிக்கிற ஹதீஸ் நிறைய நூல்கள் இருக்குது, நிறைய இருக்கிறதுனால சரியாயிருது, ஆளு சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. தாரகுத்தினி சொல்ற எந்த தாரகுத்தினில இது இருக்குதோ அவரும் சொல்ற லைஃப்ங்கிறார். இந்த ஹதீஸ் திருமதியில இருக்குது, அவர் லைஃப்ன்றாரு. தாரகுத்தினிலையும் இருக்கு, தாரகுத்தினி இவர் லைஃப்ங்கிறார், லைஃப்னு சொல்லிட்டாரு. இப்னு அம்மார் என்பவர் அவர் சொல்றாரு லைஃபுன், பலவீனமான ஆளு. சாஜி சொல்றாரு லைஃபுல் ஹதீஸ் ஜித்தன், முற்றிலும் பலவீனமான ஒரு ஆளு. அகதபி மனாக்கீர, நிராகரிக்கப்படும் ஹதீஸ்களை அறிவித்த ஒரு ஆள் இவர் அப்படிங்கிறாங்க. ஹாக்கிம் சொல்றாரு லைசபில் கவி இந்தகும், ஹதீஸ்களை அறிஞர்கள்ட்ட இவர் வலுவான ஆள் கிடையாது அப்படிங்கிறாங்க. சஹனூனுல் ஃபகீஹ் என்பவர் வந்து இவரை பலவீனமாக்கி இருக்கிறார். உகைலி என்பவர் வந்து பலவீனர்கள் ஒரு பட்டியல் போட்டு புத்தகம் எழுதியிருக்கிறார். யாரெல்லாம் பலவீனமோ அவங்கள மட்டும் இடம்பெற செய்வார், அதுல இவரையும் போட்டிருக்கிறார். முசன்னா பின் சப்பாஹ் என்பவரையும் போட்டிருக்கிறார். அப்ப இவ்வளவு அறிஞர்
அறிஞர்களும் குறை கூறி இருக்கிறார்கள் என்ற காரணத்தினாலையும், இதை பதிவு செஞ்ச திருமதியை அந்த கிதாபுல பலவீனன்னு சொன்ன காரணத்தினாலையும், பதிவு செஞ்ச இன்னொரு அறிஞர் தாரகுத்னி இவர் பலவீனர் என்று சொன்னதுனாலையும், இம்புட்டு அறிஞர்கள் சொன்னதுனாலையும் இது ஆதாரமாக கொள்ள முடியாது. இது ஹதீஸ் கிடையாது. யாரிடத்தில் அனாதை சொத்து இருக்கிறதோ வியாபாரத்தில் யூஸ் பண்ணுங்க என்பது அறிவிப்பாளர் ரீதியாக சரியில்லை, கருத்து ரீதியாக டேஞ்சர். அடுத்தவனுடைய சொத்தை அபகரிக்கிறதுக்குரிய தத்துவமாக அது இருக்கிறது. இன்னொருத்தன் சொத்தை எடுத்து நம்ம வியாபாரத்தில் பயன்படுத்துறது அமானிதத்தை. வியாபாரத்தை ஒருத்தர் அமானிதமாக 1 லட்ச ரூபா தந்துட்டு போறாரு, நீங்கள் வியாபாரத்தில் பயன்படுத்தலாமா? எப்படி பயன்படுத்தி அவர் கேட்டால் திருப்பி அப்படி கொடுக்கணும். அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்துட்டு பயன்படுத்துங்கன்னு சொன்னதும் விஷயமா இருக்குது. அதுக்கடுத்து என்னன்னு கேட்டால் அவங்க அந்த கருத்தையும் தரல. ஜக்காத்து வருஷம் கொடுத்தால், ஜக்காத்து கொடுத்தால் சொத்து அழிஞ்சிருங்கிறாங்கல்ல, வருஷம் கொடுத்தாலும் அழியாது. வருஷம் அனாதை சொத்து அழியாது. அனாதை இல்லாத சொத்துனா அழியும். நீங்கள் 70 வருஷம் வாழ போறீங்கன்னா 70 வருஷம் கொடுத்தா ஒன்று அழிஞ்சு போயிடும். அனாதைனால 15 வருஷம் தானே. கை குழந்தை இருந்தால் 15 வருஷம், 5 வயசு பிள்ளையா இருந்தால் அவன் 10 வருஷம் தான் அனாதையாக இருப்பான். 10 வயசு பிள்ளையா இருந்தால் ஒன்று 5 வருஷம் தான் அனாதையாக இருப்பான். அப்போ அனாதைங்கிற பருவங்கிற குறிப்பிட்ட காலகட்டம் கொண்டது. அந்த காலகட்டத்தில் 15 வருஷத்து அனாதைன்னு வச்சுக்கிட்டா கூட அழியாது. 5 வருஷம் அனாதைன்னா ஒரு 10,000 ரூபா குறைய போகுது, அவ்வளவுதான். ஜக்காத் அலி. அப்ப அந்த கருத்தை சுற்றி வளைச்சிட்டு வர்றாங்க. எப்படி திரும்பி திரும்பி கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால் தானே வியாபாரத்தில் பயன்படுத்தணும்னு சொல்லவே இல்லை. பொய், இந்த ஹதீஸே பொய், தப்பான ஹதீஸ். முதல்ல சொன்னாலும் அந்த கருத்து அதில் இல்லை என்றது நீங்கள், இது ஒரு ஹதீஸ் ஆச்சு. அதுக்கு அடுத்தது இதே கருத்தையே தாரகுத்னி அறிவிக்கிறாரு வேறு அறிவிப்பாளர் வழியா. இந்த ஆளுக்கை முசன்னா பின் சப்பாக இல்லை, வேற ஒரு அறிவிப்பாளர் வழியாக என்ன செய்யறாரு, தாரகுத்னில அறிவிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி தபுரானி ஔசத்தில் அறிவிக்கிறார். இந்த ரெண்டுலையும் யார் வழியா அறிவிக்கிறார்னு கேட்டா மிந்தல் ஒரு ஆள் வழியாக அறிவிக்கிறார். மிந்தல் பேர்ல ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னதாகத்தான் தாரகுத்னில இந்த அறிவிப்பு இருக்கிறது. அவர் சொன்னதாகத்தான் தபுரானியுடைய ஔசத்தில் இருக்கிறது. இந்த மிந்தல் என்பவரை பற்றி அறிஞர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அஹ்மத் பின் ஹம்பல் சொல்றாங்க லைஃபுல் ஹதீஸ், இவருடைய ஹதீஸ் பலவீனமானது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்னு அபி ஹைஸமா இப்னு மொயின் சொன்னதாக சொல்றாங்க லைஸ பிஷையின், இவர் கணக்கிலே எடுக்கக்கூடாது, இவர் லிஸ்ட்ல வரமாட்டார், இவர் ஒரு அறிவிப்பாளராக ஏத்துக்கிற கூடாது, கணக்கை எடுத்துக்கொள்ள கூடாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஹிப்பான் என்பவரும் மிந்தல் என்ற 2 பேரும் லைஃபானி பலவீனமானவர்கள். 2 பலவீனமானவரை பேசும் பொழுது இவரையும் பலவீனமானவர் என்று செய்யறாங்க இப்னு மொயின் அவர்கள் சொன்னதாக வருகிறது. அதே மாதிரி யஹ்யா இப்னு மொயின், அலி இப்னு மதீனி, இன்னும் பல அறிஞர்கள் எல்லாருமே ஹதீஸ் துறையில் இவரை பலவீனமாக்கிட்டாங்க. ஆனால் தொழுகை பாத் உள்ளான்னு பாராட்டி இருக்கிறாங்க. ஹதீஸுக்கு அன்பிட் இவர் என்று சொல்லி கெட்ட செயல் உள்ளவர் கிடையாது. ஹதீஸ்னா முறையா மனப்பாடம் பண்ணி முறையா கரெக்டா உள்ளபடி அறிவிக்கணும்ல, அந்த திறமை அவர் கிடையாது அப்படின்னு கொஞ்சம் பாராட்டி சொல்றவங்க கூட கேரக்டரை பாராட்டுறாங்களே தவிர ஹதீஸ் கலைக்கு உள்ள அந்த தகுதி அவருக்கு இருப்பதாக சொல்லவே இல்லை. புகாரி பலவீனர்கள் ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார். யாரெல்லாம் பலவீனர்களோ அவங்க பேர்லாம் அதுல வரும். அதுல என்ன செய்யறாருன்னா இவரையும் குறிப்பிட்டிருக்கிறார். புகாரி பலவீனர்கள் கிதாபுல இவர் ஒரு ஆள், பலவீனமான ஆள் ஒரு ஆள், மிந்தல் ஒரு ஆள் குறிப்பிடுறாரு. அதே மாதிரி இப்ப அபு ஜுராங்கிறவங்க சொல்றாங்க லைனுல் ஹதீஸ், இவர் ஹதீஸ் துறையில் ஒரு பலவீனமான ஒரு ஆளு. நசை சொல்றாங்க பலவீனமான ஆள்னு சொல்றாங்க. இப்னு ஹதீஸ் சொல்றாரு லஹு கராயிபு அஃப்ராத், இவர் யாரும் சொல்லாத அறிவிக்கிறாரு. சில ஹதீஸ்கள் அறிவிப்பார், ஒருத்தரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, இவர் மட்டும்தான் அறிவிப்பார். அப்படியான ஒரு ஆளா இருக்காரு. அதெல்லாம் ஒரு பலவீனத்தில் கொண்டு வந்துருவாங்க. அதே மாதிரி இப்னு மொயின் சொல்லுகிறார்கள் லைஸபி தாக்கல் கவி, அந்த அளவுக்கு ஒரு வலுவான ஆள்லாம் கிடையாது இவர் ஹதீஸை விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. ஜவுசஜானிங்கிறவர் சொல்றாரு வாஹில் ஹதீஸ் கலையில் ஒரு பலவீனமான ஆள்னு சொல்றாரு. அதே மாதிரி ஹாக்கிம் சொல்றாரு லைசபில் கவி இந்தகும், ஹதீஸ் கலை அறிஞர்கள்ட்ட இவர் வலுவான ஆள் கிடையாது. சாஜி சொல்றாரு லைசபி சிக்கத்தின், இவர் நம்பிக்கையான ஆள் கிடையாது, ரவா மனாக்கீர, நிராகரிக்கப்படும் பல ஹதீஸ்களை இவர் அறிவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு மஹதி என்பவர் லாயு ஹதீஸ் அன்ஹு, இவர் வழியாக இந்த செய்தி அறிவிக்க மாட்டாருன்ட்டாங்க. தாரகுத்னி அதை பதிவு செஞ்சிருக்காருல்ல, தாரகுத்னி அதுல ஹதீஸ் இருக்குது. தாரகுத்னி சொல்றாரு லைஃப் பலவீனமான ஆளு.
அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்னு ஹிப்பான் சொல்றாரு, இவர் வந்து ஞாபக சக்தியே கிடையாது இவருக்கு, அதனால இவர் வந்து விட்டுருவாங்க, சுத்தமாக விட்டுருன்னு மனப்பாடம் பண்ணி கரெக்டாக சொல்ல மாட்டார், உன்னோட கொண்டு சொல்லுவாருன்னு சொல்லி இப்னு ஹிப்பான் அவர்கள் சொல்றாங்க. தகாவி சொல்றாரு, லைசமின் அஹ்லி தஸ்பீத் பி ரிவாயத்தி பிஷையின், எந்த ஒரு விஷயத்தையும் தக்க முறையில் இவர் அறிவித்தது கிடையாது, வலா யுஹ்தஜ் பிஹி, இவரை ஆதாரமாக எடுத்துக்கொள்ள கூடாதுன்னு சொல்லி இந்த மிந்தல்ங்கிற ஒரு ஆள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ் வந்து தபரானியுடைய அவுசத்துங்கிற நூலில் இருக்கிறது, தாரகுத்னிங்கிற நூல்லையும் இருக்கிறது. ரெண்டுலையுமே இந்த மிந்தல்ன்ற ஒரு ஆள் தான் வருகிறாரு, இவர் பலவீனமானவர்னு 3 பேர் சொல்லிவிட்டாங்க. அப்போ அனாதை சொத்தை வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணலாங்கிற கருத்து இஸ்லாத்தில் இல்லாத கருத்து. இதை கொண்டாந்துக்கிட்டு வருஷம் கொடுக்கணுங்கிறதுக்கு ஆதாரமாக என்ன செய்யக்கூடாது, நிப்பாட்ட முடியாது. அதுவும் நடைபெற்று போச்சு. அடுத்து என்னன்னு கேட்டால், அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டால், இதே கருத்து அவுசத்தில், தபரானியோட அவுசத்தில் இருக்கிறது. எத்தீமுடைய சொத்துக்களை வைத்து வியாபாரம் பண்ணுங்கள், இல்லாட்டி ஜக்காத் அதை அழிச்சிரும் அப்படின்னு சொன்னதாக தபரானியுடைய அவுசத்தில் வேற ஒரு அறிவிப்பாளர் வழியாக வருகிறது. இது அறிவிக்கிற ஒரு ஆள் யாருன்னு கேட்டால், ஃபுராத் பின் முகமது என்பவர் அறிவிக்கிறார். ஃபுராத் பின் முகமது என்பவர் அறிவிக்கிறார். இவரை பற்றி அறிஞர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவர் பொய்யர் என்று சந்தேகிக்கப்பட்டவர், பலவீனமான ஆள் கிடையாது. ஹதீஸில் பொய் சொல்வார் எப்படிப்பட்ட இருப்பானுங்களேன், ஹதீஸில் பொய் சொல்லக்கூடியவர் என்று சந்தேகிக்கப்பட்டவர் என்று இவரை பற்றி இப்னு ஹஜர் அவர்கள் லிசானுல் மீசானில் சொல்றாங்க. இவரை பற்றி வேற பெரிய தகவல் ஒன்றும் கிடைக்கல. இவரை பற்றின ஒரே விமர்சனம் என்ன கிடைக்குதுன்னு கேட்டால், இவர் பொய்யர் என்று சந்தேகிக்கப்பட்டவர் அப்படின்ட்டாங்களே தவிர வேற ஆட்கள்லாம் இவர் நல்லவர் கெட்டவர் சொல்ல அறியப்படாதவர் லெவலில் இருக்கிறார். இந்த ஒரு ஆள் வழியாகத்தான் இது அறிவிக்கப்படுகிறது. அதனால இது அடிபட்டு போய்விடுகிறது. இது ஒரு விஷயமாச்சு. இது இல்லை, இவ்வளவுதான் இருக்கு, இவ்வளவுதான். இதே அனாதைகள் சொத்தை நீங்க வியாபாரத்தில் யூஸ் பண்ணுங்க, இல்லாட்டி ஜக்காத்தை அந்த சொத்தை அழிச்சிரும் என்ற ஹதீஸை கொண்டாந்து வைத்து, அப்ப ஜக்காத்தை அழிக்கும் என்றால் என்ன அர்த்தம், வருஷம் கொடுக்கணும்னு அர்த்தம். வருஷம் கொடுத்தா தான் அது அழியும்ன்றத சுத்திக்கிட்டு வர்றாங்களே தவிர வருஷம் கொடுக்கணுங்கிற கருத்தை தரவே இல்லை. ஒரு கொடுத்த பொருளுக்கே திருப்ப கொடுக்கணுங்கிற கருத்தை என்ன செய்யாது, அது தரவே செய்யாது. ஒருக்கா கொடுத்தோம்னா சுத்தமாகி போயிடும். அப்ப இது ஆதாரமா, இதைத்தான் ஆதாரமா, இது எப்படி ஆதாரமாகும்? முதல்ல அடுத்து என்ன செய்யறாங்கன்னா, இந்த இன்னொரு ஆதாரம் இருக்குங்கிறாங்க. இன்னொரு ஆதாரம் எதுக்கு, கொடுத்த பொருளுக்கு திருப்பி கொடுக்கலாங்கிறதுக்கு இன்னொரு ஆதாரத்தை கொண்டாந்து காட்டுறாங்க. அது என்ன ஆதாரம்னு கேட்டா, அப்பாஸ் ரலியல்லாஹு அவர் அப்ப என்ன செய்யறாங்கன்னா, அவர்கிட்ட போய் உமர் ரசூலுல்லாஹ் காலத்தில் உமர் அனுப்பி வைக்கிறாங்க வசூல் பண்றதுக்கு. அது வெளியூருக்கு கவர்னர் அனுப்புவாங்க, உள்ளூர்ல உள்ள ஆளுக்கு யாரை பிடிச்சி அனுப்பி வைப்போம்ல, உமர் அங்கே தானே இருக்காரு, நீ போய் அப்பாஸ் ஜக்காத்தை வாங்கிட்டு வா, இவர் லிஸ்ட்டை கொடுத்து என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் இன்ன நாட்டிலாம் போய் ஜக்காத்து வாங்கிட்டு வான்னு அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அனுப்பப்பட்ட ஒரு ஆள் வந்து அப்பாஸ் யார், ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய வாப்பா, பெரிய வாப்பாவுடைய அண்ணனோ தம்பியோ. பெரிய வாப்பாவுக்கு சின்ன வாப்பாவுக்கு அரபியில் ஒரே வார்த்தை தான். அதனால பெரிய வாப்பான்னு சொல்ல முடியாது, சின்ன வாப்பான்னு சொல்ல முடியாது. தந்தையின் சகோதரர் இருப்பாங்க, அது பெரியவரா சின்னவரான்னு சொல்ல முடியாது. சில நேரத்தில் பெரிய வாப்பான்னு சொல்லுவோம், சில நேரத்தில் சின்ன வாப்பான்னு சொல்லுவோம். அது பெரிய மிஸ்டேக் மாதிரி கண்டுபிடிச்சிடக்கூடாது. அது அந்த அரபியில் சொல்லு கிடையாது. நம்ம சின்ன வாப்பா பெரிய வாப்பா ரெண்டு வச்சிருக்கிறோம்ல, அரபியில் கிடையாது. பெரிய வாப்பாக்கு தகப்பனின் சகோதரன், சின்ன வாப்பாக்கு தகப்பனின் சகோதரன், அப்படித்தான் அரபி வாசம். அந்த மாதிரி இருக்கிறதுனால அப்பாஸ் என்ன செய்யறாருன்னு கேட்டால், அவர்கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க ஜக்காத்து வாங்குறது. வந்தோன்னு என்ன செய்யறாங்கன்னா, அவர் கடுமையாக போய் கேட்குறாரு. அவர் எல்லாம் தர முடியாது, தர முடியான்ட்டார் அப்பாஸ். தர முடியாதுன்னு என்ன செய்யறாருன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்ட்ட வந்து முறையிடுறாரு. நான் எல்லாத்தையும் வசூல் பண்ணிட்டு வந்தேன், உங்கள் பெரிய வாப்பா வந்து ஜக்காத் தர மாட்டேங்கிறாரு அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இந்த ஹதீஸை காட்டுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நீ அவசரப்பட்டியப்பா, அப்பாஸ்கிட்ட தான் நம்ம இந்த வருஷம் ஜக்காத்தை போன வருஷமும் வாங்கிட்டோமே. ரசூல் அப்படி சொல்லுவாங்க, இந்த வருடத்திற்கான ஜக்காத்தை நம்ம சென்ற ஆண்டே முன்கூட்டி அட்வான்ஸை வாங்கிட்டோமே, எப்படி நீ மர போய் கேட்ட? அப்போ லிஸ்ட்டை கொடுத்து பொதுவாக வாங்கிட்டு லிஸ்ட்டு கொடுக்கணும்னு வழங்க. ரசூலுல்லாஹ் போய் வசதியான ஆட்டெல்லாம் வாங்கிட்டு வாங்கன்ட்டாங்க இந்த ஹதீஸ் பிரகாரம். அப்பாஸ்ட்ட போகும்போது மறுத்துடுறாரு. எதுக்கு மறுக்கிறாருன்னு கேட்டால், ஜக்காத் தரமாட்டேன்னு மறுக்கல, ஏற்கனவே கொடுத்துருக்காருல இந்த ஹதீஸ் பிரகாரம், ஏற்கனவே தந்துட்டதுனால அவர் மறுத்துட்டாரு. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால், விட்டுற வர அவர் போன வருஷமா நம்ம வாங்கிட்டோம்ல, இந்த வருஷத்துக்குரிய ஜக்காத்தை வந்து போன வருஷம் வாங்கிட்டோங்கிறாங்க. இந்த கருத்தில் பல ஹதீஸ் இருக்கு, ஒன்னையா பார்ப்போம். இந்த கருத்துல வந்து ஏராளமான ஹதீஸுகள் கொண்டாந்து போடுறாங்க. அத்தனை ஹதீஸுமே பலவீனமா இருக்கு. பலவீனம் அவங்க எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கிறது. ஹதீஸ்களில் அனைவருமே இது வந்து பலவீனமானது மட்டுமில்லை, இதை விட ஆத்தன்டிக்கான ஒரு செய்திக்கு முரணாக இருக்கிறது.
இது பலவீனமாகவும் இருக்கிறது. இதே அப்பாஸ் சம்பவத்தை புகாரியில் வேற மாதிரி வருது, முஸ்லீமில் வேற மாதிரி வருது, அதுக்கு மாத்தமாக வேற இருக்குது, அதுக்கு நேர் முரணாக இந்த சம்பவம் திரிச்சு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிங்கிற வகையிலையும் இது தவறுங்கிற பின்னாடி விளைக்கிறோம். முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, முதல்ல ஒரு ஜக்காத் என்பது வந்து அடுத்த வருஷத்து ஜக்காத் இன்னைக்கு வாங்க இயலுமா? ஜக்காத்துனா எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே வாங்கணும். இப்போ நான் இன்னைக்கு ஜக்காத்தை கொடுத்துட்டேன், 1 லட்ச ரூபாய்க்கு ஜக்காத்தை கொடுத்துட்டேன். அடுத்த வருஷத்துக்கு நான் எவ்வளவு கொடுப்பேன், எனக்கு எவ்வளோ இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இது இப்படி நடக்க முடியுமா உலகத்தில்? அடுத்த வருஷம் ஜக்காத்துன்னு சொன்னால் அடுத்த வருஷம் எனக்கு 1 லட்சம் இருக்குமா, எனக்கு 50 லட்சம் இருக்குமா, அல்லது 10,000 இருக்குமா? இது இல்லாமல் கூட போயிடுமா? எப்படி அடுத்த வருஷம் ஜக்காத்துன்னு எதை வச்சு கணக்கு பண்ணுவீங்க? இப்போ இருக்கிறதுக்கு கணக்கு பண்ணுறது ஓகே. இப்போ என்ன இருக்காது ஜக்காத்தை கொடுப்பான், கொடுத்துட்டான்ல, இந்த அடுத்த வருஷத்துக்கு வச்சுக்கன்னு 1 லட்சத்துக்கு கொடுத்துட்றாரு. அடுத்த வருஷத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபா வந்துட்டா என்ன செய்வீங்க? 9 லட்சம் ஜக்காத்து எங்கே போகிறது? அப்போ அடுத்த வருஷம் இந்த 1 லட்சம் லாஸ் ஆகிட்டாருன்னா நீங்கள் அநியாயமாக வாங்கியிருக்கிறீங்களே. ஜக்காத்து கடமையாகாத ஒரு ஆள்கிட்ட ஜக்காத்து வாங்கினது வருமா இல்லையா? அப்போ ஜக்காத்து அதிகமான ஜக்காத்து கொடுக்க கடமைப்பட்டவர்கிட்ட கம்மியாக வாங்குற மாதிரி வரும். அல்லது என்ன செய்யணும், கம்மியான ஜக்காத்து வாங்குறவர்கிட்ட ஜாஸ்தியாக வாங்கின மாதிரி வரும். ரெண்டும் பாவம் தானே மார்க்கத்தில், ரெண்டும் செய்யக்கூடாதுல்ல. அப்போ வந்து போன வருஷமே வாங்கிட்டு சொல்ல அப்படி சொல்லியிருப்பாங்க. இந்த வருஷம் நீங்க ஜக்காத்தை நீங்க கேட்டு போகிறிய, இந்த வருஷத்துக்கு தர வேண்டிய ஜக்காத்தை போன வருஷமே அவர் தந்து விட்டார்னு சொன்னா அது எப்படி தர முடியும்? அப்ப போன வருஷம் தந்தது என்ன, இப்ப என்னன்னு கணக்கு பார்க்க வேணாம். அப்ப குறைஞ்சபட்சம் ரசூலுல்லாஹ் அவ்வளவு கணக்கு பார்க்காத ஒரு விஷயத்தை மக்களுக்கு போதனையை சொல்லியிருப்பாங்க. குறைஞ்சபட்சம் எப்படி சொல்லியிருப்பாங்க? அப்படியா, எவ்வளவு சொன்னாரு, போன வருஷம் எவ்வளவு இருக்கு, என்னை கால்குலேட் பண்ணு கணக்கிட்டு அப்படியா சொல்லிருக்கணும். குறைஞ்சபட்சம் போன வருஷம் இவ்வளவு தந்தாருப்பா ஜக்காத், 1 லட்சம் தந்துட்டாரு, இப்போ 1 லட்சம் தான் இருக்கா, 2 லட்சம் தான் இருக்கா, எவ்வளவு கணக்கு சொன்னாரு அப்படி கேட்டு பேலன்ஸ் என்ன இருக்கு அப்படி கரெக்ட் பண்ணி இருந்தா கூட சரியா வரும். அப்ப வந்து கிணத்துல மாட்டை போட்டு வேலை பேசுற மாதிரி தானே இருக்கு. என்னன்னு தெரியல ஜக்காத்து வாங்குறது. அடுத்த வருஷத்து ஜக்காத்தை வந்து முன்கூட்டியே வாங்கி விட்டோம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், இவரை காப்பாத்துறதுக்காக சொன்ன மாதிரி வருகிறது. அப்ப இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது இந்த கருத்துப்பட உள்ள எல்லா ஹதீஸுகளுமே இது டேஞ்சரான கருத்தா இருக்கு. இப்படி ஒன்றும் இஸ்லாத்தில் இல்லை. முன்கூட்டி ஜக்காத்து வாங்கலாமான்னு அறிஞர்கள்ட்ட கேளுங்க. ஒரு பணக்காரர்கிட்ட போய் ஒரு 5 வருஷம் ஜக்காத்து தாங்கன்னா என்ன செய்வாரு? 5 வருஷம் எப்படி தருமை? 5 வருஷம் நான் என்ன நிலைக்கு இருப்பேன், எவ்வளவு இருக்கு, என்ன எனக்கு தெரியும்? மறைவான ஞானம் இதெல்லாம் என்னது? மறைவான விஷயம். இவருக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது, வாங்க போறவருக்கும் தெரியாது, கொடுக்கறவருக்கும் தெரியாது. ஒரு மனிதனுடைய பொருளாதாரம் வந்து எந்த இன்னல்லாஹ யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ யக்திர், அல்லாஹ் நாடியவருக்கு தாராளமாக கொடுப்பான், நாடியவருக்கு கம்மியாக கொடுப்பான். அவங்க கையில் உள்ளது, அது யாராலையும் கண்டுபிடிக்க இயலாது. ஒமா தத்ரி நப்சுன், 5 மறைவான விஷயங்கள்ல ஒன்று என்னன்னு கேட்டா, ஒமா தத்ரி நப்சுன் மாதா தக்ஸிபு கதா, நாளைக்கு என்ன சம்பாதிப்போம் என்று எவனுக்கும் தெரியாது. நாளைக்கு எவன் தெரியாது அல்லாஹ் சொல்றான். இவர் ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கிறது தெரியுது. இன்னைக்கு அடுத்த வருஷம் ஜக்காத்தை வாங்குறது ஒரு வருஷத்துக்கு இவ்வளவுதான் கிடைக்க முடியுது. எப்படி இது இஸ்லாமா? இது ஒரு ஆதாரமா காட்டுறீங்களா? இதுதான் இஸ்லாமிய இல்முல் மறைவான ஞானம் ஒரு மனிதனுக்கு இருக்குன்னு சொல்வது தப்பு இல்லையா? கணக்கு பார்க்காம கூட்டாம்போக்குல வாங்குறதுக்கு பிறகு ஜக்காத்து துல்லியமா கணக்கு பார்த்து இவ்வளவு இருக்குது, அதுக்குரிய சதவீதம் கொடுன்னு கேட்டதான ஜக்காத்தாக. இந்த அறிவிப்பாளர் நிறைய கோளாறு இருக்கு. அதோட முக்கியமான புகாரி முஸ்லீம் அறிவிப்புக்கு மாத்தமா இருக்கு. அதை 2வது விளைக்கிறோம். இப்ப பேசிக்கா இதை விளைக்கிறீங்க. இது சொல்றவங்க வந்து அப்பாஸ் சம்பவத்தையும் காட்டுவார்கள். இதுல வருஷம் கொடுக்கணும்னு வருதான். இதுல அந்த கருத்து வரவும் இல்லை, அந்த வரல. 2 அடுத்த வருஷத்துக்கு கணக்குன்னா வேற புது வரவுக்கு தான் அந்த ஜக்காத்தை வாங்கினான்னு அர்த்தம் வருது. ஒரு பொருளுக்கு 2 தடவை வாங்கினாங்கிற கருத்தை தரவும் இல்லை. ஒரு பேச்சுக்கு அடுத்த வருஷம் ஜக்காத்தை வாங்கிட்டாருன்னு சொன்னா அடுத்த வருஷத்துடைய வரவுக்கு தானே வாங்கினாரு. இந்த வருஷத்துடைய ஜக்காத்தை 2 டைம்ஸ் வாங்கலையே. இந்த வருஷம் வாங்கின பொருளுக்கு இன்னொரு தடவை ஜக்காத்து வாங்குறதுன்னு உங்களுடைய வாதம். அந்த வாதம் இதுல இல்லை. அதான் 2 தடவை ஒரு பொருளுக்கு வாங்கினார்கள் கருத்து இது தரவே இல்லை. இது உண்மைன்னு வைத்துக் கொண்டால் கூட இந்த வருஷத்தை வாங்கிட்டு அடுத்த வருஷம் ஒன்று வரும்ல, அதுக்கு ஒரு தடவை வாங்கி இருக்கிறார். இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்கிட்டாரு, அடுத்த வருஷம் அவர் சம்பாதிப்பார்ல, அதுக்கு ஒரு தடவை வாங்கினான்னு வருமே தவிர ஒரே பொருளுக்கு 2 தடவை வாங்கினாங்கிற கருத்து தரல. இப்படி சுத்திக்கிட்டு வரணும், அப்படி கஷ்டமாக்கி காட்டணுங்கிறாங்க. மார்க்கத்தில் இல்லாத ஒன்று அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த விஷயத்தை கூடுதல் அப்பாஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நிறைய விஷயங்கள் அதில் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை நாளைக்கு விவரமா பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். அது போக என்னோட அறிவிப்பாளர் வரிசையிலையும் கோளாறு இருக்கிறது. அந்த விஷயத்தை பார்த்துட்டு நம்ம என்ன செய்வோம், அடுத்தடுத்த ஹதீஸ் போவோம். முதலாவது ஹதீஸ் என்னென்னு கேட்டால், தாரகுத்னியில் இந்த ஹதீஸ் இருக்கிறது. இது அறிவிக்கக்கூடிய ஆள் வந்து
தல்ஹாங்கிறவங்க முதல்ல ரசூல்லாட்டிருந்து அறிவிக்கிறாங்க. ரசூல்லா சொன்னதாக, தல்ஹா சொன்னதாக அவருடைய மகன் மூசா அறிவிக்கிறார். மூசா சொன்னதாக ஹக்கம் என்பவர் அறிவிக்கிறார். ஹக்கம் என்பவர் சொன்னதாக அறிவிப்பவர் ஹசன் பின் உமாரா, 4வது ஆளாக ஹசன் பின் உமாராங்கிற ஒரு ஆள் அறிவிக்கிறார். இவர் அந்த ஹசன் பின் உமாராங்கிற ஒரு அறிவிப்பாளர் நம்பகமான ஒரு அறிவிப்பாளர் கிடையாது. ஷோபாங்கிற ஒரு அறிஞர் சொல்கிறாரு, இவர்கிட்ட நான் ஒரு 70 ஹதீஸ் கேட்டிருக்கிறேன். இந்த ஹசன் பின் உமாரா என்பவர்கிட்ட 70 ஹதீஸ் அவர் வழியாக நான் கேட்டிருக்கிறேன். 70மே ஆதாரமற்றதாக இருக்குது. செக் பண்ணி பார்த்தா 70லையுமே அவர் தப்பாக சொல்லியிருக்கிறாரு, எதுக்குமே அடிப்படை கிடையாது, அவராக சொல்கிறாருன்னு சொல்லி அந்த ஷோபா அவர்கள் இதெல்லாம் தகுதீபில் இவரை பற்றின விமர்சனம் அதில் வருகிறது. அதே மாதிரி ஜரீர் இப்னு ஹாசிம் அவங்க சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் ஷோபா சொல்கிறாரு, நீ போய் ஜரீர் இப்னு ஹாசிம் என்பவர்கிட்ட போ. அவர் இந்த ஹசன் பின் உமாராட்ட படிக்கிறதுக்காக போகிறார். அவர்கிட்ட எந்த ஒரு செய்தியும் படிக்க வேணான்னு சொல்லிவிடு, அவர்கிட்ட எதையும் அறிவிச்சிட வேணான்னு சொல்லிடு. ஏனென்றால் இன்னும் எக்கு தீப்பு, அவர் பொய் சொல்லுவார். நீங்கள் மார்க்கம்னு படிக்க போவீங்க, அவர் பொய்யை சொல்லி தருவார். அதனால் அவர்கிட்ட போக வேண்டாம் என்று ஷோபா அவர்கள் ஒருவருக்கு எச்சரிக்கை பண்ணி அனுப்புகிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால், ஒரு மறதி, ஒரு தவறு, அந்த காரணத்தை கூட சொல்லலை, பொய் சொல்லுவார். அப்போ பொய் சொல்லுவார்னா ரசூல்லா பேர்லேயும் பொய் சொல்லுவார்ல, பொய் சொல்பவராக அறியப்பட்ட ஒருத்தட்ட போய் நீங்கள் படிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அவர் வழியாகத்தான் இந்த ஹதீஸ் வருது. எந்த ஹதீஸு? அப்பாஸுடைய ஜக்காத்தை 2 வருஷத்துக்கே நாங்கள் வாங்கிட்டோம் என்ற ஹதீஸ் அவர் வழியாகத்தான் வருகிறது. அதே மாதிரி ஷோபாட்டை அவர் திருப்பி கேட்குறாரு, இவர் பொய் சொல்வாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம் வச்சுருக்கிறீங்கன்னு அவர் திருப்பி கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் ஹக்கம் மொழியாக நிறைய அறிவிச்சிருக்கிறாரு, அதில் ஒன்றுக்கு கூட ஒரு அடிப்படை கிடையாது, நீ செக் பண்ணி பார்த்தா அவனுக்கு தெரியும், அவர் பொய் தான் சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. அகமது இமாம் சொல்கிறாங்க, மத்ரூக்குல் ஹதீஸ், இவரோட ஹதீஸ் விடப்பட்டு விட்டது, எடுத்துக்கொள்ள மாட்டாங்க, பொய் என்று சந்தேகிக்கப்பட்டதுன்னு அவர் சொல்கிறார். அதே மாதிரி அகமது பின் ஹம்பல் சொன்னதாக கானலு ஹவன், அவருக்கு கொஞ்சம் உலக ஆசை கொஞ்சம் இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க. சில ஆளுக்கு உலக ஆசைக்காக என்ன செய்ய புது புது செய்திகளை கற்பனை பண்ணி பேசுவாங்கள்ல, அந்த உலக ஆசை உள்ளவராக இருந்தார். மேலும் முன்கரல் ஹதீஸில் வெறுக்கத்தக்க ஹதீஸுகளை எல்லாம் அறிவிச்சிருக்கிறாரு. வஹாதீஸு மௌதுவாத்துன், அவருடைய ஹதீஸில் எல்லாமே இட்டுக்கட்டப்பட்டதாக இருக்குது. அதை அவராக தயாரிக்கிறாள். ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்ட அர்த்தம்னு கேட்டால், இந்த யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஹக்கம் சொன்னான்னு அவராக உண்டாக்கிடுவார், அவருக்கு மூசா சொன்னார்னு அவராக உண்டாக்கிடுவார், தல்ஹா சொன்னார்னு அவராக பேருகிற எல்லாத்தையும் உண்டாக்கி என்ன செய்வார், உண்டாக்கி சொல்கிறாள். அவர் ஒரு தயாரிப்பாளர் தானே தவிர இவர் ஹதீஸ் அறிவிப்பாளர் இல்லை. அதனால் வஹாதீஸு மௌதுவாத்துன், இவர் அறிவிக்கிற ஹதீஸுகள் எல்லாம் இட்டுக்கட்டப்பட்டது. லா யுக்குத்தபு ஹதீஸு, இதை பதிவு கூட செஞ்சு வைக்கக்கூடாது, இவர் எழுதின ஹதீஸெல்லாம் செய்யக்கூடாது, பதிவு கூட செய்யக்கூடாது என்று அகமது இமாம் சொல்லிவிட்டு மேலும் சொல்கிறாங்க, லைசபி ஷையின், இவர் எந்த கணக்கிலையும் இவரை கொள்ளக்கூடாது அப்படிங்கிறாங்க. இப்னு மொயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இதே மாதிரி தான் லா யுக்தவோ ஹதீஸுஹு, இவரோட ஹதீஸை எழுதக்கூடாது, இவருடைய ஹதீஸ் கணக்கில் வராதுன்னு அகமது இமாம் சொல்கிற மாதிரியே இப்னு மொயின்கிற ஒரு அறிஞர் சொல்கிறார். அப்போ அதே மாதிரி இப்னுல் மதீனி அவங்கள்ட்ட கேட்குறாங்க, அவர்கிட்ட செய்தி எடுத்துக்கலாமாண்டு. அவர் நிறைய பிழை விடுவார், எடுத்துக்கிடக்கூடாதுன்னு. பிழைன்னா என்ன பிழைன்னா இட்டுக்கட்டுவாருங்கிறாரு. அவர் நிறைய பிழை விடுவாருங்கிறாரு, மென்மையாக சொல்கிறாரு, பிழை விடுவார், அதனால் எடுத்துக்கூடாது. பிழைன்னா என்ன பிழைன்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன காண இலவு இட்டு கட்டுவார், அதான் பிழை. அப்போ சொந்தமாக தயாரிப்பார், ஹதீஸை சுயமாக தயாரித்து சொல்லக்கூடிய ஒரு ஆள் என்று வருகிறது. அதே மாதிரி அபு ஹாத்தம், முஸ்லீம், நசை, தாரகுத்னி 4 பேரும் சொல்கிறாங்க மத்ரூக்குல் ஹதீஸ், இவரோட ஹதீஸில் விடப்பட்டு விடும், எடுக்கப்படக்கூடாது அப்படிங்கிறாங்க. சாஜிங்கிற ஒரு அறிஞர் சொல்கிறாரு, லைஃபுன் மத்ரூக்குன், இவர் பலவீனமானவர், இவர் ஹதீஸில் விடப்பட்டு விடும். அஜ்மா அஹ்லுல் ஹதீஸ் அலா தர்கி ஹதீஸி, இவருடைய ஹதீஸை விட்டுவிட வேண்டும் என்று ஹதீஸ் கலை அறிஞர்கள் ஏகமானதாக முடிவு செஞ்சுட்டாங்க. யாருமே சொல்ல மாட்டாங்க, பேரை சொன்னோன்னே விட்டுருவாங்க, இது ஹதீஸே கிடையாதுன்றாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆள் வழியாகத்தான் வந்திருக்கிறது. அதே மாதிரி ஜவுசஜானிங்கிற அறிஞர் சொல்கிறாரு, சாக்கித்துன், இவர் விழுந்தவர்னா பலவீனருக்கு சொல்லுவாங்க, இவர் விழுந்து போன ஆள். அதே மாதிரி ஜசராங்கிறவர் சொல்கிறார், லா யுக்தபு ஹதீஸு, இவருடைய ஹதீஸை எழுதி கொள்ளக்கூடாது. அதே மாதிரி அம்ர் இப்னு அலி என்பவர் சொல்கிறாரு, கசீருல் வஹ்மி வல் ஹத்தை, கற்பனையும் தவறும் ஜாஸ்தி, கற்பனையாகவும் நிறைய சொல்லுவார், தவறாகவும் நிறைய சொல்லுவார், அதனால் மத்ரூக்குல் ஹதீஸை விட்டுறணும் அப்படின்னு சொல்லி.
அதே மாதிரி இப்னு உயைனா என்ன செய்வார்னா, இவர் ஹதீஸ் அறிவிக்கிறாரோன்னா காதில் கையை வச்சுக்கிறாராம். இதை கேட்கக்கூடாது, அவர் அறிவிக்கிற ஹதீஸ் நம்ம காதில் இதுக்கு கொண்டு காதில் கையை வைத்துக் கொள்வார்னா வருகிறது. அந்தளவுக்கு இவர் இணைஞ்சிருக்காங்க. அன்றைக்கு இவரை வெறுத்துருக்குறாங்க எல்லாரும். இப்னு சஅத் சொல்கிறாரு, கான லைஃபன் ஃபில் ஹதீஸ், ஹதீஸ் கலையில் ஒரு பலவீனமானவராக இருந்தார்னு அவரும் சொல்கிறார். அதே மாதிரி யாக்கூப் என்பவர் யாருடைய ஹதீஸெல்லாம் புறக்கணிக்கணும்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு புக் எழுதியிருக்கிறார். அந்த பட்டியல் இவரும் வர்றார். யாரையெல்லாம் நாம் புறக்கணிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டிருக்கிறாரு. அந்த லிஸ்ட்டில் யார் இருக்கார்? இவரும் இடம்பெற்றிருக்கிறார். அதே மாதிரி பஸ்ஸாரி மாம் சொல்கிறாங்க, லா யஹ்தஜ் அஹ்லுல் இல்மி, கல்விமான்கள் பி ஹதீஸை, இவருடைய ஹதீஸை ஆதாரமாக எடுக்க மாட்டார்கள். கல்விமான்கள் பாமர் மக்கள்கிட்ட போய் பயன் பண்ணலாம், கல்விமான்கள் இவருடைய ஹதீஸை என்ன செய்ய மாட்டாங்க, எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு பஸ்ஸாருங்கிற இமாம் சொல்கிறார். அதே மாதிரி யஹ்யா இப்னு முயின், அப்துல் ரஹ்மான் 2 பேரும் எந்த ஒரு செய்தியும் இவருடைய அறிவித்தது இல்லை. இவருடைய வந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க, அது அடுத்த ஆளுக்கு சொல்ல மாட்டாங்க, இது தப்புன்னு ஒதுக்கி வச்சுருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி அஜலி சொல்கிறாரு, லஅஃபஹு, பலவீனமாக்கி விட்டு ஒரு தரக்க யுஹத்திஸ் அன்ஹு, இவர் வழியாக அறிவிக்கிறதை விட்டு விட்டாரே, அறிவிக்க மாட்டார் அப்படிங்கிறாங்க. யாக்கூப் இப்னு ஷைபா எதுக்கு இவ்வளோ சொல்கிறோம்னு கேட்டால், இவரை தூக்கி நிறுத்தவே முடியாது அப்படியால். யாக்கூப் இப்னு ஷைபா சொல்கிறாரு, மத்ரூக்குல் ஹதீஸ், இவருடைய ஹதீஸுகள் எல்லாம் விடப்பட்டவை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்னு ஹிப்பான் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அதிலே சனிசுக்கு இவர் என்ன செய்ய, நம்பகமான ஆளை போட்டு அறிவிப்பார், இடையில் ஆட்கள்லாம் விட்டுருவார். 4 பேர் அறிவிச்சாங்கன்னு வைங்களேன், நடுவில் உள்ள ஆளெல்லாம் பலவீனமானலாம் விட்டுவிட்டு முன்னாடி உள்ள ஆளை கொண்டு சொல்லுவார், நம்பகமான ஆளை சொன்ன மாதிரி இருட்டடிப்பு செய்வார், அறிவிப்பாளர்களை இருட்டடிப்பு செய்வார் என்று இப்னு ஹிப்பான் சொல்கிறார். அது சுஹைலி சொல்கிறார், லைஃபும் இஜ்மாயும் என்னும், ஏகமனதான முடிவு பிரகாரம் ஒரு பலவீனமான ஆள்ன்றாங்க. அப்போ அப்பாஸுடைய ஜக்காத்தை 2 வருஷம் வாங்கினதுங்கிற ஹதீஸை வைத்து கொண்டு ஒரு பொருளுக்கு மறுபடியும் ஜக்காத்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, இது ஆதாரம் காட்டுறாங்க. அந்த கருத்து முதல்ல தராது, நல்லா விளைக்கணும். 2 வருஷம் ஜக்காத்தை வாங்கினாலும் அந்த வருஷத்து ஜக்காத்து அந்த வருஷத்துக்கு வாங்கியிருப்பாங்க, அடுத்த வருஷத்துக்கு உள்ள ஜக்காத்து அடுத்தது வாங்கிப்பாங்களே தவிர அதே பொருளுக்கு 2 தடவை வாங்கணும்னு வரவே வராது. இது சரின்னு ஏற்றுக்கொண்டாலும், இந்த ஹதீஸ் சரின்னு வச்சுக்கிட்டா கூட கொடுத்த பொருளுக்கு திரும்ப கொடுக்கணும்னு அர்த்தம் எப்படி வரும்? 2 வருட ஜக்காத்தை வாங்கிட்டாங்கன்னா, என் 2 வருஷம் ஜக்காத்து வாங்கணும்னு வச்சுக்கணும் பேச்சுக்கு. இந்த வருஷம் வச்சுக்கிற சொத்துக்கு ஜக்காத்து வாங்கிடுவாங்க, அடுத்த வருஷம் நான் எவ்வளோ வரும்னு ஒரு கணக்கு போடுறனோ அதை கணக்கு பண்ணி அதுக்குள்ள தொகை வாங்குவாங்களே தவிர இதுக்கே 2 தடவை வாங்கினாங்கன்னு அர்த்தம் அது வருமா? முதல்ல மேட்ரு அதானே, 2 தடவை வாங்கலாமாங்கிறதான. ஒரு பொருளுக்கு ஜக்காத்து கொடுத்து விட்டால் வாங்கலாம் என்பதற்கு ஆதாரம் காட்டினா அது தெளிவான ஹதீஸுகளை கொண்டு சொல்லணும். இந்த ஹதீஸ் பலவீனமாகவும் இருக்கிறது, அந்த கருத்து வராது, அதில் என்ன வராது, அந்த கருத்து வராது. வருஷம் ஜக்காத்துங்கிறாங்களா, அந்த கருத்து வேண்டாம் வரும். எது வராது? கொடுத்த பொருளுக்கே திரும்ப ஜக்காத்து கொடுக்கணுங்கிற கருத்து இதில் வராது. இது ஒரு ஹதீஸ் ஆயிடுச்சு.